ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா டெய்லரிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளவுஸுக்குள்ளே டிசைன் நம்ம எப்படி கொடுக்க போகிறோங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி நான் இதில் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாரி நான் இப்போ இதில் உங்களுக்கு நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பீட்ஸ் என்ன இருக்குது, இந்த பீட்ஸை வச்சு தான் நான் இப்போ இந்த இதில் தைக்க போகிறேன். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு பீட்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதே போல் இப்படி இதில் சென்டரில் குத்தணும். இந்த ரெண்டுக்கு சென்டர்லையும் குத்திட்டு இதில் ஒரு ஸ்டிச்சு, இதுமாரி இதில் இருந்து ஒரு தையல் வந்துட்டு இனி இதில் ஒரு தையல் போட்டு இதே போல் அடுத்ததை நான் தைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி இன்னொன்று நான் தைச்சி காமிக்க உங்களுக்கு புரிய முடியும். இப்போ இந்த ரெண்டுக்கு சென்டரில் நம்ம இந்த ஊசியை குத்தியிருக்கோம். இப்போ இங்கே இந்த சைடில் ஃபஸ்ட்டு இதில் குத்தணும். அதுக்கடுத்து இதில் இப்படி நம்ம ரெண்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு தையல் போடணும். இதில் ஒரு தையல் போட்டோமா, இதில் ஒரு பீடு வைக்கணும். இது ஈஸியான மெத்தடு தான். பாருங்கள், நம்ம இப்போ இப்படி தச்சு விட்ருக்கோம்ல, இந்த இப்போ இப்படி தச்சு விட்ருக்குறதில்ல நமக்கு இதில் ஒரு சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இப்படி சென்டர் பார்த்துட்டு இதில் இதில் ஒரு தையல் வரணும். அடுத்து இதில் இருந்து ஒரு தையல் இப்படி சென்டர் கொண்டு வந்து இதில் ஒரு தையல் போட்டுட்டு இதில் ஒரு பீடு வைக்கணும். பாருங்கள், நான் எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள், நல்லாயிருக்கா? இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸி. இன்னொருக்கா இதில் இன்னும் இந்த சென்டரில் நம்ம ஊசி வச்சு குத்திட்டு இது எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வரணும். இது இங்கே இப்படி இழுக்கணும். அடுத்து ரெண்டாவது இதே மாதிரி இதில் ஒன்று வரும், ஒரு தையல் வரணும். அடுத்து இதில் அப்படி வந்து இந்த சென்டரில் இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு தையல் வரணும். இப்போ இதில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, நம்ம பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டு வீடியோ திரும்ப இது பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸி மெத்தடு தான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே மாடலை நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நான் ஸ்லீவுக்கும் போடுவேன். அது ஸ்லீவ் போட்ட பிறகு நான் அதையும் உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன இப்போ வந்து தச்சு முடித்தோம் ஸ்லீவுக்குள்ளே தான். இப்போ அதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு
நான் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஒரு